ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் GM குக்கிங். இன்றைக்கி நம்ம வெங்காயம் இல்லாமல் தக்காளி சட்னி டிஃபனுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை, ராகி தோசை, கோதுமை தோசை இது எல்லாமோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு 6 பல் பூண்டு, 6 அல்லது 7 பல் பூண்டு நம்ம சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. புளி இந்த சின்ன சைஸில் எடுத்து வச்சுருக்குறேங்க. தக்காளி பழம் புளிப்பானதாக இருந்ததுன்னா நீங்கள் புளியே போட தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூளுங்க. இது வீட்டில் அரைச்சிது. அது ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. மல்லித்தலைங்க, மல்லித்தலை பாருங்கள், இப்படி பிடிச்ச இந்த அளவு இருக்கிற மாதிரிங்க. அதை எல்லாம் மல்லித்தலை இல்லை அப்படின்னா நீங்கள் புதினா கூட சேர்த்து அரைக்கலாம். இப்போ வெங்காய விலையெல்லாம் வேறு ரொம்ப அதிகமாக ஆகி போச்சுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சோம் அப்படின்னா ஒரு நேரத்தை பொழுது இதில் போயிடும். அதனால் நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாமுக்குமே அருமையாக இருக்கும். நம்ம இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுடலாம். தக்காளி பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க நீங்கள் இந்த மேல் பகுதியில் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, நல்லா பழுக்காத பழத்தில் அந்த கெட்டியாக இருக்கும். அதை வேணால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இல்லை அப்படியும் சேர்த்து அரைக்கலாம். புளி ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாய் தூளுங்க, சாம்பார் மிளகாய் தூளும். அடுத்தது மல்லித்தலைங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நம்ம தக்காளி பழம் மற்ற பொருட்களையெல்லாம் போட்டு இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுறலாங்க. நல்லெண்ணெயில் தானுங்க தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெயில் தாளித்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வச்சுருந்து காலையில் சாப்பிட்டாலுமே ருசியாக தான் இருக்கும். 2 கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. வாசனையாக இருக்கும், அதுக்காக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாங்க. வேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணுங்க. நம்ம கொதிக்க வரைக்கும் வேணால் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இல்லை அப்படின்னு எல்லா பக்கம் தெரிக்கும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விடலாம். நம்ம இப்போ அரைச்சதில் பார்த்திங்கன்னா நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. தக்காளி பழத்தில் இருந்த அந்த தண்ணியை மட்டும்தான் அப்படியே அரைச்சாச்சுங்க. இப்போவும் நான் தண்ணி சேர்க்கல. நீங்கள் தண்ணி தேவை அப்படின்னா வேணால் இப்போ நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுருலாங்க. உப்பு பார்த்துக்குங்க. உப்பு காரமெல்லாம் அளவாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இடையில நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பார்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு அளவுக்கு கொதிச்சிருக்குது. இன்னும் ஃபுல்லாக அந்த ராஸ்மல் போகலைங்க. ராஸ்மல் போச்சு அப்படின்னா சூப்பரான வாசனை வருங்க. அந்த நல்லெண்ணெய், சாம்பார் தூள் எல்லாம் கலந்து ஒரு குட் ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா சுண்டி வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ டோட்டலாக ஒரு 10-12 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்ருக்குறோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கலை. அதனால் ஒரு 10-12 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா தான் அந்த பச்சை வாசனை போய் நல்லா அந்த சோம்பு, நல்லெண்ணெய், பூண்டு எல்லா வாசம் சேர்ந்து ஒரு கமகமன்னு நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. இது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா தோசைக்கும், இட்லி எல்லா ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.